வணக்கம் நண்பர்களே. நடிகர் எஸ்வி சேகர் நேற்று ஒரு யூடியூப்பில் பேசும்போது ஒரு 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 விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, விஜய் சங்கீதா, நடிகர் விஜய் சங்கீதா விவாகரத்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பத்தில் அவருடைய மகளான செல்வி, அதாவது முரசொலி செல்வத்தின் மனைவி, முரசொலி செல்வம் காலமாகிவிட்டார். இந்த சன் நெட்வொர்க் குடும்பத்தில் அவங்க கன்னட இதை பார்த்துட்டு இருந்தவங்க, அந்த பகுதியை பார்த்துட்டு இருந்தாங்க சன் நெட்வொர்க்கில். அந்த செல்வி, அவருடைய கருணாநிதியுடைய மகள் இருக்கிறார் அல்லவா, செல்வி தான் வந்து சங்கீதாவை தூண்டி விட்டு விஜயை காலி பண்ணுறதுக்காக, ஏன்னா அவங்க திமுக குடும்பம் இல்லையா, அவர் செல்வி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க, திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்குது, சங்கீதாவை தூண்டி விட்டு இந்த வேலையை பார்க்க சொன்னது அப்படின்னு பிஸ்மி அப்படிங்கிற யூடியூபர் சொன்னதாக எஸ்வி சேகர் அந்த இதில் பேசுகிறாரு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு பிஸ்மி பண்ணுறாரு. ஆனால் உண்மையில் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், செல்வி அதற்கு காரணம் அல்ல. அவர் எதை இணைச்சி பேசுகிறாங்க அப்படின்னா, முரசொலி செல்வம் அவர்கள் இறந்த வீட்டுக்கு சங்கீதா துக்கம் விசாரிக்க வர்றாங்க. அப்போது இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கிறது, செல்விக்கும் சங்கீதாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது. அதை பயன்படுத்தி செல்வி வந்து சங்கீதாவை தூண்டி விட்டு தான் அந்த விஜயோட இமேஜ் காலி பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மை அல்ல அப்படின்னு எஸ்வி சேகர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுறார். அப்போ எஸ்வி சேகர் சொன்னதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே பொதுவெளி தெரிய வருது. அப்போ உண்மையிலேன்னு மறுக்கிற இடத்துல தான் அந்த வேலையை தான் எஸ்வி சேகர் ஐயா பண்ணிகிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. நல்ல மனிதர், நல்ல நடிகர், நாம் எல்லாரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் எஸ்வி சேகர். நாடக துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர், அப்பா காலத்திலேருந்தே நிறைய சாதனைகளை புரிந்தவர். இந்த சிறப்பு இருந்தும் அவர் கலைஞர் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு இவர் பரிந்துரை செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழலில் தான் கலைஞர் குடும்பம் இருக்கிறதா, கருணாநிதியினுடைய குடும்பம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. செல்வி இல்லை அப்படின்னு சொல்கிறார் சங்கீதா விஷயத்தில், செல்வி அந்த மாதிரி பண்ணலை, அது அப்படி அவதூறு பரப்புனால் சிறை தண்டனை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு மிரட்டுறாரு மறைமுகமாக. அவர் பேச்சிலே தெரிஞ்சுக்கிட்டேன் யார் இந்த பிஸ்மிங்கிற அவருக்கு. இப்போ யார் சொல்கிறது உண்மை? எஸ்வி சேகர் சொல்கிறது உண்மையா அல்லது இந்த பிஸ்மிங்கிற யூடியூபர் சொல்கிறது உண்மையா நமக்கு தெரியல. நாமளும் இந்த கேள்வியை நம்மளுடைய வாசகர்கள் முன்னாடி வைக்கிறோம். கலைஞர் குடும்பத்தின் கருணாநிதியினுடைய மகள் செல்வி விஜய் விவாகரத்துக்கு பின்னால், இந்த விஷயத்துக்கு பின்னால் இருக்கிறாரா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி